ஹாய் கைஸ், எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் இனிமேட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்படின்ட்டு போட போகிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுத்துருங்க. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் மேனேஜரில் CPU 100% காட்டும். எப்போ காட்டும்னா நம்ம ஒரு சில ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ மட்டும் அதிகமாக காட்டும். அதில் வந்து இந்த குரோமோ ஒன்று, இந்த யூடியூப் பார்க்குறப்போ இல்லாட்டி ஏதாச்சும் வெப்சைட் ஆப்ரேட் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே காட்டாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஓடின்னு இருக்கும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா 44% ரன் ஆகின்னு இருக்குது. ஸோ நான் வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணுறதுனால டாவின் சீரிஸை ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதனால் 44% காட்டுது மெமரியில். ஸோ இப்போ வந்து குரோமை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து குரோம் ஓப்பன் பண்ணதுனால 263 MB தான் வருது. ஸோ நம்ம அதில் ஏதாச்சும் ஆப்ரேட் பண்ணுறப்போ நெட்டு யூஸ் பண்ணாமல் தான் பண்ணிடுறேன். ஸோ நெட்டு யூஸ் பண்ணாதப்பவே 261 MB காட்டுது. இது வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 40% மேலே தாண்டும். 40 இல்லாட்டி 60 அந்தளவுக்கு தாண்டுறப்போ ஸோ நான் வந்து எமுலேட்டரையும் யூஸ் பண்ணுறேன். எமுலேட்டர் யூஸ் பண்ணுறப்போ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 50-60% டச் ஆகும். மேக்ஸிமம் 80% வரைக்கும் டச் ஆகிடும். ஸோ இந்த ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு, 16 GB ரேமாக இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு டச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் CPU பார்த்தீங்கன்னா CPU 100% டச் ஆகிடுச்சுனாவே பிசி வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிது. ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆஃபே ஆகிடும். ஸோ அந்த லெவலுக்கு போயிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரோமில் இருக்குது அதனோட வெயிட்டை கம்மி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கோம். அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து செட்டிங்ன்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைட் செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வியூ பெர்மிஷன் அண்ட் டேட்டா ஸ்டோர்டு அக்ராஸ் சைட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டோட்டல் ஸ்டோரேஜ் யூஸ்டு பை சைட்ஸ் 2.4 GB மோஸ்ட் விசிட்டட். ஸோ நம்ம எல்லாத்தையும் டிலீட் பண்ணோன்னா இந்த 2.4 GBயும் ஃப்ரீ ஆகிடும். ஸோ டிலீட் ஆல் அப்படின்றத கொடுத்துட்டு டிலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் பழைய வேணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் டிலீட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா டெலீட் கொடுத்துட்றேன். ஓகே, மொத்தமாக டெலீட் ஆகிடுச்சு. ஸோ மொத்த டேட்டாவும் டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வெளில போயிடலாம். மறுபடியும் உள்ளே வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூகுள் மூலமாக 134 bytes வந்துடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி இந்த மாதிரி டெலீட் ஆல் டேட்டா அப்படின்ட்டு கொடுத்து கிளியர் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you all.